புதுமையான முறையில் இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க பாவக்காய் கட் பண்ணிக்கலாம். எதுக்கு இது உள்ளே இருக்கிற எது எடுக்கிறோன்னா, நம்ம மசாலா அதை உள்ளே செட் பண்ண போகிறோம். இது உள்ள மசாலா வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் வித்தியாசமாக. அதனால தான் இது உள்ளே இருக்கிறத எடுத்துடுறோம். நமக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தனியா 2-3 வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம், அதாவது நான் எவ்வளோ காய எடுத்துருவேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வரட்டும். கூட புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுக்கிற தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, ஜீரகம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம். இந்த பாவக்காய் வந்து நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரையிலும் வதக்கிக்கலாம். இது வதக்கிற நேரம் இது ஆறும். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். மசாலா அரைச்சாச்சு. மசாலா அரைச்சிட்டோம். இப்போ இது உள்ள அப்ளை பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மட்டன், சிக்கன் நம்ம எவ்வளோத்துக்கு எடுத்துக்கணுமோ அவ்வளோ அது நம்ம உடம்புக்கு கெடுதல் தான். அந்த சுவையிலேயே நம்ம இந்த பாவக்காய் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம், நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு. வறுவல் கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள். அதாவது மட்டன், சிக்கன் மிளகு வறுவல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கும். இதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். சொல்லு.